காலங்காலமாக நாம் படிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருந்தோம். நாம் படிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் சூத்திரர்களுக்கு படிப்பதற்கு தகுதி இல்லை என்று காலகாலமாக 3000 ஆண்டு காலமாக அழித்து வைக்கப்பட்ட இந்த சமூகம், இந்த இனம், இது படிக்கிறதுக்காக வெளியே வருது. வெளியில் இப்போ இந்த மொழியை நாம் எவ்வளவு, நாம் உண்மையிலே சொல்கிறேங்க, இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாமெல்லாம் தமிழ் மொழியினுடைய தாய்மொழியாக நாம் தமிழை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது மிகப்பெரிய பெருமைங்க நமக்கு. உலகத்தில் வேறு எவனுக்கும் இல்லாத பெருமை. பாவேந்தன் சொல்லுவான், முதல் மனிதன் தோன்றிய நாடு எங்கள் நாடு, முதல் மொழியை கண்ட நாடு எங்கள் நாடு, முதல் ஆட்சி முறை வகுத்தது எங்கள் நாடு, எது நாகரிகம் என்றே அறியா போதில் இது நாகரிகம் என்றது எங்கள் நாடு, கடல் கொண்ட குமரி நாடு எங்கள் நாடு, கவிஞர் எல்லாம் வாழ்ந்த நாடு எங்கள் நாடு என்று அதை வரிசைப்படுத்தி சொல்வார். இந்த பெருமை நமக்கு எப்போ தெரியும்? நம்ம மொழியை நம் விழியாக எண்ணல, இந்த விழியின் திறந்தால்தான், தமிழ் என்கிற அந்த மொழியை விழியாக கொண்டு திறந்தால்தான் அறிவு திருக்கோயில் திறக்குங்க. நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஜியு போப் போன்றவர்கள், பெஸ்கி போன்றவர்கள், இவங்களெல்லாம் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்தவர்கள், மதம் பரப்புகிற நோக்கிலே, ஆன்மீக கருத்துக்களை பரப்புகிற நோக்கிலே வந்தவரெல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே இருக்கிற அறிவுபூர்வமான செய்திகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு ஆங்கிலத்திலும் பிற மொழியிலையும் மொழிபெயர்த்த வரலாறு நமக்கு இருக்கு. ஆனால் நாம் தமிழை தூய்மையாக பேசுவதற்கே நாம் தயக்கப்படுகிறோம். ஆங்கிலத்தில் பேசுவது, ஆங்கிலம் கலந்து பேசுவது, எல்லாவற்றிலும் அப்படியாக ஒரு சூழல் என்பது நம்மகிட்ட இருக்கு. அந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் அடிப்படையான செய்திங்க. நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்த செய்தி என்றாலும் கூட பல பேருக்கு தெரியாத செய்தி. சீகன் பால்க் என்கிற ஒரு அறிஞர், ஜெர்மானிய அறிஞன் அவன். நம்ம நாடு பிரிட்டிஷாருடைய ஆளுகை கீழே இருந்தது நம்ம பகுதி. இந்த புதுச்சேரி, காரைக்கால் எல்லாம் பிரெஞ்சுக்காரனுடைய ஆளுகை கீழே இருந்தது. இங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கிற தரங்கம்பாடி என்கிற இடத்துல டேனிஷ் கோட்டை அங்கே இருக்கும். இன்றைக்கு கூட நம்ம போய் போனால் பார்க்கலாம். அங்கே தங்கி இந்த சமூக ஆன்மீக தொடர்பான, சமய தொடர்பான செய்திகளை எல்லாம் ஆய்வு செய்கிற நோக்கிலே, மதத்தை, அவருடைய அறிவு கருத்துக்களை, மத சார்ந்த கருத்துக்களை பரப்புகிற நோக்கிலே வந்தவர் தான் சீகன் பால்க். அவரால் தான் இந்த மண்ணிலே முதலாக அச்சில் ஏற்றிய மொழி தமிழ் மொழிங்க. அதை தெரிந்து கொள்ளணுங்க. அச்சு பொறியிலே ஏறிய முதல் மொழி தமிழ் மொழி. அந்த பெருமை நமக்கு இருக்கு. அந்த பெருமகனார் இங்கிருந்து பல்வேறு வகையான செய்திகளை எடுத்துட்டு போறார். அவர் உலகம் முழுக்க போனார், பல நாடுகளை பார்த்தவர். அவர் ஜெர்மானியரே, அவருடைய மொழி ஜெர்மன் மொழி என்றாலும் கூட அவருக்கு ஒரு பாராட்டை லண்டனில் நடத்துகிறாங்க. பிரிட்டிஷில் லண்டனில் நடத்துகிற பொழுது அவர் அந்த விழாவுக்கு போகிறார். விழாவை ஏற்பாடு செய்திருந்தவர்களுடைய தாய்மொழி ஆங்கிலம். இவர் அங்கே போய் உட்கார்ந்து அவருக்கு பாராட்டுகிற பொழுது, நான் உங்களை பாராட்டி பேசி முடிச்சுட்டாங்க. அவருக்கு ஒரு பாராட்டு பத்திரம் கொடுக்குறாங்க. அந்த பாராட்டு பத்திரமானது லத்தீன் மொழியிலே இருக்குது. அதுக்கு பேசுகிறவர்கள் சொன்னார்கள், இது ஒரு தேவ மொழி, இறைவனை துதிக்கிற மொழி, பெருமைக்குரிய மொழியாக நாங்கள் கருதுகிறோம். நீங்கள் ஒரு அளப்பரிய பணியை செய்திருக்கிறீர்கள். உங்களை பாராட்டுவதற்கு நாங்கள் ஆங்கிலத்திலே பேசினாலும் இந்த பாராட்டு பத்திரத்தை நாங்கள் லத்தீன் மொழியிலே கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த பாராட்டு பத்திரத்தை அவருக்கு வழங்கினார்கள். அது வரலாறு. ஆனால் அவர் நன்றி சொல்லுகிற பொழுது போய் பேசிட்டார். இறுதியாக நன்றி என்கிற அந்த வார்த்தை சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், உலகத்திலே பெருமைக்குரிய ஒரு செய்தியாக நீங்கள் கடவுளுடைய மொழியாக லத்தீன் மொழியிலே நீங்கள் பாராட்டு பத்திரத்தை கொடுத்தீர்கள். ஆனால் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அதைவிடவும் உயர்வாகவும் பெருமையாகவும் உங்களை நாங்கள் போற்ற வேண்டும். எனவே நான் அறிந்தவரை இந்த உலகத்திலே மிக உயர்ந்த மொழியாக நான் கருதுவது தமிழ் மொழி என்று சொல்லி தமிழிலே அங்கே யாருக்கும் தமிழ் தெரியாது, அதெல்லாம் தமிழில் நினைத்தது வரலாறுங்க. என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுதுங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா, ஜியு போப்பெல்லாம் பள்ளிக்கூடமே தாண்டாதவனாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டில் இது ஒரு பெரிய அக்கப்போரெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மண்ணில் நம்ம உள்வாங்கி கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு பாட்டு பாவேந்தர் அவர்கள் சொன்ன அந்த பாடலை மாற்றம் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன்னா நேரம் கடந்துட்ட காரணத்தினால, குயில் பாட்டு என்று ஒரு தொகுதியை பாவேந்தர் அவர்கள் எழுதியிருக்கிறார், ஒரு புத்தகம். அதில் கழை கூத்தாடி என்று ஒரு பாடல்க. கழை கூத்தாடினா நம்ம தெரியும். கழைனா மூங்கிலுக்கு கழைன்னு பேருங்க, கரும்புக்கு கூட கழைன்னு பேர். அது கணுவாக இருக்கிறதெல்லாம் அது. அந்த மூங்கில் குச்சிகளை வச்சுட்டு நடுவில் கயிறு கட்டிட்டு அந்த விளையாட்டு மாதிரி கேட்டு அவங்க இது பண்ணுவாங்களா, அவங்க பேர் கழை கூத்தாடி. இந்த கழை கூத்தாடியை வைத்து ஒரு செய்தியை
பாவேந்தர் அவர்கள் சொல்லுகிறார். அதுதான் நான் இங்கே சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இப்போ ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு தம்பி அங்கே இருக்கிறான், அந்த அந்த குழுவாக இருக்கிறார்கள். தம்பி அங்கே உட்கார்ந்துருக்கிறான், அண்ணன் இங்கே நிற்கிறான், இங்கே கழை கூத்தாக்கான அந்த மூங்கில் வளைத்தப்பட்டு நடுவில் கயிறு கட்டிருக்காங்க. அது விளையாட்டு ஆரம்பிக்குது. அந்த இது அவர்கள் தொழில் முறையாக சாலை ஓரங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கலாம் அந்த கழை கூத்தாடிகளை. அப்படி ஒரு காட்சியை அவர் பயன்படுத்துகிறார். திடுத்திடும் 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 மோளம் அடிக்கிறான். அவர் சொல்றாரு, எல்லாரும் வணக்கங்க, எல்லாரும் வரிஞ்சலா அமர்ந்துருங்க. பாவேந்தருங்க, தனித்தமிழ் இயக்க பற்றிய பாவேந்தர் எளிமையான அந்த மொழியில் சொல்றார். எல்லாரும் வரிஞ்சலா அமர்ந்துருங்க. மக்களை பெற்ற மகராசிறுவங்க, கண்ணால பார்த்து காசு போடுங்க. ஒரு துட்டு உங்களுக்கு ஒருவா வெத்தலை, ஒரு துட்டு உங்களுக்கு ஒருவா வெத்தலை, எங்களுக்கு அதுதான் திங்கிற சோறு. அவர் சொல்றாரு, முதல் ஒரு வேலை முடக்கடா மூலம் திடுதிடு திடுதிடும் திடுதிடும் திடுதிடும். அவர் சொல்றார், என்னடா தம்பி, தம்பி கிட்ட சொல்றோம், ஏண்டா அண்ணா, இதோ பார் தம்பி எலும்பு கூடு, ஒரு எலும்பு கூடு எடுத்துக்கிறோம். இதோ பார் தம்பி எலும்பு கூடு, சதையும் இல்லை சத்தும் இல்லை. ஆமாம் திடுதிடும், அதன் பேர் என்ன? தம்பி சொல்றான், ஆமாம் திடுதிடும், அதன் பேர் என்ன? அதன் பேர் தமிழ்நாடு சொல்றார். அதன் பேர் தமிழ்நாடு. சரி சரி திடுதிடும், தம்பி சொல்ற அடிக்கிறான். இந்த எலும்பை எழுந்திருக்க வைக்கிறேன், செய்ய பார்ப்போம். திடுதிடும் திடுதிடும், அமைஞ்ச எலும்பை ஆட வைக்கிறேன், செஞ்சு காட்டுடா அண்ணா திடுதிடும். ஓஞ்ச நாட்டுல உசுருண்டாக்குறேன், ஆக்கி காட்டுடா திடுதிடும் திடும் அடி மோளத்தை. இந்த எலும்பை இப்படி வைக்கிறார். அந்த எலும்பு கூட சதையும் இல்லாமல் சத்தும் இல்லாமல் இருக்கிற அந்த எலும்பு கூட்ட கீழே வைக்கிறாங்க. வச்சா உசுரா வந்துடும் திடுதிடும். மருந்து செய்யணும் புரிஞ்சுதா உனக்கு? அண்ணன் சொல்றா, மருந்து செய்யணும் புரிஞ்சுதா உனக்கு? செய்யறான். எப்படி? ஒரு பல்லானா மண்கலம், அதில் இதோ பார் மாம்பழம், இதை நான் பொழிகிறேன். நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. அவர் எளிய தமிழில் எப்படி சொல்ற, இதோ பார் மாம்பழம், இதை நான் பொழிகிறேன். இது ரஸ்தாலி, இதை நான் பொழிகிறேன். புழி திடுதிடும் புழி திடுதிடும். பலாச்சொலை பொழிகிறேன், திடுதிடும் புழி திடுதிடும். தேனும் சேர்க்கிறேன், பாலும் சேர்க்கிறேன், இளநீர் வழுக்கை இட்டு குழைக்கிறேன், இடித்த திணைமா போட்டு கலக்கிறேன், பொடித்த பருப்பும் போட்டு கலக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றாய் சேர்த்து எல்லாத்தையும் இளஞ்சூடாக்கி பல்லா நிறைய பக்குவப்படுத்தினேன். நல்லா எண்ணி பாருங்களேன். ஒரு கற்பனையில் ஒரு பல்லா, அதில் மாம்பழம் பொழிகிறாங்க, அதற்கு பிறகு ரஸ்தாளி வாழைப்பழத்தை பொழிகிறாங்க, அதற்கு பிறகு பலாச்சொலை போடுறாங்க, தேன் ஊற்றுறாங்க, பால் ஊற்றுறாங்க, இளநீர் வழுக்கை அங்கே போடுறாங்க. அதை முத்தனை இது இல்லை, இளநீர் வழுக்கையாக இருக்கிறத போடுறாங்க, திணை மாவு போடுறாங்க, பொடித்த பருப்பு போடுற, எல்லாத்தையும் ஒன்றாக போட்டு கலக்கி இளம் சூடாக்குறாங்க. எவ்வளவு சுவையாக இருக்கு எண்ணி பாருங்களேன். இவ்வளவு செய்கிறான். ஆஹா ஆஹா அண்ணே அண்ணே, இந்த மருந்துக்கு என்ன பேரு? அவன் கேட்குறான், தம்பி இந்த மருந்துக்கு என்ன பேரு? உள்ளே தொட்டால் உசுறு நினைக்கும் தெள்ளு தமிழ் தம்பி, தெள்ளு தமிழ் சொல்றாரு. இந்த மருந்தை எலும்பு கூட்டுல தடவரன் தம்பி அடி மோளத்தை அடிக்கிறாங்க. திடுதிடும் 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 அடிச்சான். என்ன ஆச்சு தெரியுங்களா? சதையும் இல்லாமல் சத்தும் இல்லாமல் எலும்பு கூடாய் கிடக்கிற தமிழ்நாடு என்கிற இந்த எலும்பு கூட்டின் மீது தமிழ் என்கிற அந்த மருந்தை தடவுறார்கள். அவ்வளவு இனிமையான தமிழை. என்ன நடக்குது? சிரித்தது பாரடா செந்தமிழ் கூடு, விரிந்தது பாரடா அழிந்த நம் நாடு, பாடுது பாரடா பைந்தமிழ் நாடு, முழிச்சு பார்த்து முறுக்குது மீசைய, எதிரி மேல எண்ணம் கொள்ளுது, சொத்த காக்க கத்தி தூக்குது, தமிழில் நடைந்த தமிழ்நாடு பாத்தியா, தமிழில் நடைந்த தமிழ்நாடு பாத்தியா. இப்ப தமிழில் நனைஞ்சா என்ன ஆகும்? முழிச்சு பார்த்து முறுக்குது மீசைய, எதிரி மேல எண்ணம் கொள்ளுது, சொத்தை காக்க கத்தியை தூக்குது, தமிழில் நனைந்த தமிழ்நாடு பாத்தியா. இப்ப தமிழ்நாடுல தமிழ் என்கிற அந்த
உணர்வு. தமிழ் என்கிறது மொழி இல்லைங்க, பேசுவதற்கான மொழி அல்ல, அது பண்பாடு, அது அறிவியல், அது நாகரிகம், அது பண்பாடுங்க. நமக்கு அந்த உணர்வு தான் வேணும் நமக்கு. அப்போ அந்த தமிழ்நாடு என்கிற அந்த எலும்புக்கூட்டின் மேலே, சதையும் இல்லாமல் சத்தும் இல்லாமல் இருக்கிற எலும்புக்கூட்டின் மேலே தமிழ் என்கிற அந்த மருந்தை தடவுகிற பொழுது அது ஆடி நமக்கான உரிமையை எதிரி மேலே எண்ணம் கொள்ளுது. சொத்தை காக்க கத்தியை தூக்குதுன்னு சொல்றார். அதில் சொன்ன இறுதியா, தாய்மாரே தகப்பமாரே மாயம் இல்லை மந்திரம் இல்லை, கருத்து வேணும், நம்ம வருத்தம் தீர தேடணும் வழியே அப்படின்னு முடிக்கிறார். இதில் ஒரு நுட்பமான செய்தி என்னன்னா, எளிய சொற்களில் நமக்கு புரிய வேண்டிய செய்திகளை மிக ஆழமாகவும் நுட்பமாகவும் பாவேந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த செய்திகளையெல்லாம் நாம் அது உள்வாங்க வேண்டும். இன்றைக்கு சங்கத்தமிழுடைய கூறுகள் எல்லாம் சிந்து நாகரிகத்திலையும் கீழடி நாகரிகத்திலையும் அந்த எழுத்துக்களும் அந்த வாழ்வியல் கூறுகளும் அங்கே கிடக்கிறது. எனவே நம்முடைய நூலை, நம்மளுடைய வரலாற்றை நாம் உள்வாங்க வேண்டும். பிறநாட்டார் உள்நாட்டார் எவருமே நம் வரலாற்றை அறியும் வகை முழக்கம் செய்வோம். இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய மாவட்ட நூலகத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்விலே பேசுவதற்காக என்னையும் பரிந்துரை செய்த அண்ணன் ரவி கார்த்திகேயன் உள்ளிட்ட அன்பு தோழமை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மை விட்டு மறைந்த சிந்தனையாளர்களுடைய அந்த இயங்கு மூளைகள், இந்த புத்தகம் என்றது வேறு ஒன்றும் இல்லை, மறைந்த சிந்தனையாளர்கள் அறிஞர் பெருமக்களுடைய இந்த இயங்கு மூளைகள், துடிக்கும் இதயங்கள், அந்த உயிரோட்டமுள்ள இரத்த நாளங்களை, அதுதான் புத்தகங்கள். இந்த புத்தகங்களை நம்ம கையில் தொடும் பொழுது அவர்களுடைய கருத்துக்கள், சிந்தனைகள், ஆற்றல்கள், தத்துவங்கள் இதெல்லாம் நமக்குள்ளே பாய்ந்த நம்முடைய இதயத்தை மிக வலிமையாக துடிக்க செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த நிகழ்வை இந்த மாவட்ட நிர்வாகமும் நூலக அங்கத்தினர்களும் அலுவலர்களும் அவருடைய நூலகருடைய தலைமையில் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றனர். ரைட். இப்போ புத்தகங்களை நம்ம 5 வகையாக பிரிக்கலாம். அது நிறைய நிகழ்வுகளில் புத்தகங்களுடைய முக்கியத்துவம், அதை எப்படி படிக்கணும், இது மாதிரி நிறைய செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் எடுத்துக்கொண்டக்கூடிய ஒரு விஷயம் புத்தகங்கள் இந்த லிட்ரேச்சர், அதில் ஒரு பகுதி கவிதை. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச விளைகின்றேன். புத்தகங்கள் கலைகள், ஆர்ட், அதை 5 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று கலைகள். கலைகள் என்பது மனிதன் படைப்பது. அடுத்து அறிவியல், அவன் கண்டறிந்து அதை உணர்ந்ததை உண்மையை உலகிற்கு சொல்வது. ஹிஸ்ட்ரி, வரலாற்று நிகழ்வுகள், இதன் மனிதனுடைய வரலாற்று பதிவுகளை பற்றி பேசுவது. மனிதன் சிந்தித்து அவன் உணர்ந்து கொண்டதை அறிவுபூர்வமாகவும் அது ஒரு மெய்ஞானத்தின் அடிப்படையில் உணர்ந்து கொண்ட சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை பற்றி பேசுவது ஃபிலாசபி. அது அடுத்ததாக லிட்ரேச்சர், இந்த இலக்கியம் என்பது வருகிறது. இது நம்முடைய உணர்வை எழுத்தால் உலகிற்கு சொல்வது. ரைட். இப்போ நம்ம ஒரு கேள்வி வைக்கலாம், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லிட்ரேச்சர்? இலக்கியத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டால் டக்குன்னு நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்போ இங்கே இருக்கிற வெளிச்சத்தை நான் பார்க்குறோம், ஒளியை பார்க்குறோம், லைட்டை பார்க்குறோம், இதனால் என்ன பயன் கேட்டால் நம்ம சொல்ல முடியும். இந்த ஃபேனால் என்ன பயன்னா நம்ம சொல்ல முடியும். ஆனால் லிட்ரேச்சரால் என்ன பயன் என்ற பயனுறுவாதத்தை வைத்து நம்ம பதில் தேடணும்னா டக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. லிட்ரேச்சர் என்ன காரணம், மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்லை. மற்ற சப்ஜெக்ட் நம்முடைய புற வாழ்வுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் நம்முடைய அகவாழ்வுக்கு உதவி செய்யக்கூடியது தான் இந்த லிட்ரேச்சர். த க்ரூடன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி மேட் த வேர்ல்ட் அன்பேரபிள் வித்தவுட் லிட்ரேச்சர்ன்றான். இந்த உலகம் வழங்கக்கூடிய கஷ்டம், துயரங்கள், வேதனைகளை நம்ம கடந்து போகணும்னு சொன்னால் இதை லிட்ரேச்சர் இல்லாமல் கடந்து போக முடியாது என்பது ஒரு அற்புதமான கருத்தாக அங்கே இருக்குது. இப்போ இந்த கேள்வியை ஃப்ரான்சுவா ஆர்வே, ரொம்ப அற்புதமான ஒரு உரையாடல் அது. அவர் கேட்குறாரு, பிரான்ஸ் நாட்டினுடைய, உங்களுக்கு தெரியும் வால்டேருடைய தந்தையார் அவர் அவர் பையனை ஒரு அதான் லாயராக மாற்றணும், ஒரு சட்ட வல்லுநராக அறிஞராக மாற்றணும் அப்படின்றது அவருடைய மனசில் ஓடுது. அவர் கேட்குறாரு, வால்டேர் நீ என்ன படிக்க போகிற, அடுத்தது என்ன படிக்க போகிறேன்னா, வால்டேர் சொல்கிறாரு நம்ம இலக்கியம் படிக்க போகிறேன்னு. அப்போ அவருக்கு கோபம் வருது, ஒரு தந்தையின் மேலே லிட்ரேச்சர் மேலே ஒரு கோபம் வருது. இப்போ அவர் சொன்னது என்னன்னா, லிட்ரேச்சர் இஸ் எ ஸ்டடி ஆஃப் அ மேன் ஹூ வாண்ட்ஸ் டு பி யூஸ்லெஸ் டு த சொசைட்டி. எவன் இந்த சமுதாயத்துக்கு வீணாக போகணுன்னு முடிவு பண்ணுறானோ அவன் படிக்க வேண்டிய படிப்பிடாதுன்றார். எ பர்டன் டு ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ்ன்றார். அவனுடைய உறவினருக்கு அவன் ஒரு துயரம் என்றார், ஒரு சுமை என்றார். அண்ட் டு டை அவுட் ஆஃப் ஹங்கர்ன்றார். பசியால் எவன் சாவணும்னு நினைக்கிறானோ அவன் தானே அந்த லிட்ரேச்சர் எடுத்து படிப்பான் அப்படின்றார். என்ன கடுமையான பாருங்க. இதில் என்னென்னா,
நம்ம தந்தை பெரியாரும் இத்தகைய இலக்கியத்தின் மீதான கடுமையான விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறார். ஆனால் என்ன நமக்கும் பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த மக்கள் யாரும் பெரியாரை போய் அது ஆர்வ போய் நீ எப்படி இலக்கியத்தை பற்றி பேசலாம், இலக்கிய அறிஞர்களை பற்றி பேசலாம்லாம் சண்டைலாம் போடல. எங்கள் மொழிகளை பற்றி எப்படி நீங்கள்லாம் பேசலாம் சண்டை போடல. அவங்க ஒரு தந்தையுடைய மகன் நல்லா இருக்கணும், இந்த படிப்பு படித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அதான் அவர் சொல்கிறார். அதை கடுமையான வார்த்தைகளில் அவர் பேசுகிறார். எங்கள் அப்பா கூட நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா வந்து நீ கெமிஸ்ட்ரி எடு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து என்ன பயனுன்றார். இப்போ பெரியார் இந்த கடுமையான விமர்சனத்தை வைக்கும்பொழுது நம்ம ஒரு செய்தி நம்ம பார்க்கணும். என்னென்னா, அந்த காலத்தில் இந்த இலக்கியம் படித்தவங்கெல்லாம் ரொம்ப துயரூறு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அது பிற்போக்குத்தனங்கள்லேயும் ஒரு பழமைவாத சிந்தனைகள்லையுமே மூழ்கி போய் இருந்ததுனால அந்த விமர்சனத்தை அவர் வைக்கிறார். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா. நீங்கள் இங்கே தொண்டைமண்டல கவிராயர் நம்ம எலிச்சத்திரம் பகுதியில் வாழ்ந்தவர் பேசுகிறார் இல்லை, அல்லது பொன்னைத்தான் பொருளைத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, தினமும் பல்லைத்தான் காட்டித்தான் பதுமத்தான் புவியிற்றான் பண்ணினானே அப்படின்ட்டு வருத்தப்படுறான் கவிஞன். அதாவது ஒரு துறைகிட்ட போய் டெய்லி பல்ல காட்டின்னு நிற்க வேண்டியதாக தான் 4 காசு கொடுக்கறதுக்கு அப்படின்றார். இப்படி ஒரு நிலைமையில் இந்த கடுமையான விமர்சனத்தை பெரியார் வைத்திருக்கக்கூடும். அது மாதிரி ஆறுவே வந்து கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். ஆனால் ஆறுவே வந்து யாருக்கும் தெரியாது. வால்டேரை தெரிந்த அளவுக்கு பின்னாளில் பிரெஞ்சு புரட்சியினுடைய மிக பெரும் வரலாற்று மாற்றத்திற்கு மாபெரும் ஆளுமையாக திகழ்ந்தார் வால்டேர் அவர்கள். சரி, இந்த ஆங்கில இலக்கியம், இப்போ நான் வந்து கவிதையை வந்து ஆங்கில இலக்கியம் எப்படி அதை பார்க்குறது, அது என்ன சொல்லுது, அதை தான் நான் வந்து தீமாக எடுத்துக்கிட்டேன் நான். இது என்னென்னா, நீங்கள் கவிதை என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, நிலத்தடியில் இருக்கக்கூடிய நிலக்கரி, அதாவது இந்த கார்பன் எப்படி வந்து ஒரு வைரமாக மாறுவதற்கு கடுமையான வெப்பத்தையும் மிக அதிகமான அழுத்தத்தையும் தாங்கி அது வைரமாக மாறுகிறதோ, அது போன்ற ஒரு நிகழ்வு தான் மூளையில் ஒரு அதாவது புலப்படாத ஒரு ஆற்றல், ஒரு செயற்பாடுகளால் கவிதை ஒரு இயல்பான ஒரு பார்வை, ஒரு நிகழ்வு, ஒரு உணர்வு அதை கவிதையாக மாற்றுகிறது என்று சொல்லுகிறார்கள். பொயட்ரியை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அதாவது அது இன்னும் அழகாக சொல்லணும்னு சொன்னால், வட்டத்தை வந்து சதுரமாக மாற்றுவதற்கான முயற்சி அப்படின்றாங்க. இது ரொம்ப மிகப்பெரிய ஜெயிண்ட், லிட்ரரி ஜெயிண்ட் டாக்டர் ஜான்சன் வந்துட்டு கேட்குறாங்க வாட் இஸ் பொயட்ரி அப்படின்னு. அவர் சொல்கிறார், எது பொயட்ரி இல்லைன்னு ஸ்கேலு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் எது பொயட்ரின்னு என்னால் சொல்ல முடியாது, எது கவிதைன்னு என்னால் சொல்ல முடியாது. எது இந்த விளக்குனா என்ன அப்படின்னா பார்த்து தெரியுது, ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா டக்குன்னு என்னால் சொல்ல முடியாதுன்னு யார் மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் லிட்ரரி ஜெயண்ட் டாக்டர் ஜான்சன் பேசுகிறாரு. அவ்வளோ பெரிய ஆளுமை அது. ஸோ இது போன்ற விமர்சனங்கள் வருது. ஆனாலும் ஒவ்வொரு சிலர் அந்த காலத்தில் 18, 19, 20ஆம் நூற்றாண்டுகள் வாழ்ந்த ஆங்கில கவிஞர்கள் அதனால தான் லிட்ரரி கிரிட்டிசிசம் என்ற பெயரில் கவிதையை வந்து விளக்க முயற்சித்தாங்க. அவங்க ஒரு பக்கம் கவிதை எழுதினாலும் கூட அது என்னன்றதை பற்றியும் பக்கமாக எழுதியிருக்காங்க, வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸாக எழுதியிருக்கிறாங்க. சாமுவேல் ஜான்சன் சொல்கிறார், பொயட்ரி இஸ் த ஆர்ட் ஆஃப் யுனைட்டிங் ப்ளஷர் வித் ட்ரூத்ன்றார். மகிழ்ச்சியை உண்மையோடு இணைக்கக்கூடிய ஒரு கலை அப்படின்றார். பொயட்ரி இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் அண்ட் பெஸ்ட் மைண்ட்ஸ் என்றார் ஷெல்லி. இந்த பொயட்ரி கம் நாட் ஆஸ் எ நேச்சுரல். ஒரு மரத்தினுடைய இலைகள் எப்படி இயற்கையாக வருதோ அப்படி வரணும் கவிதை. அப்படி அந்த கவிதை வரலன்னு சொன்னால் அதை நம்ம போய் எக்ஸ்ட்ராவாக அதெல்லாம் பண்ண முடியாது. அது கவிதையே கிடையாது. அதுக்கு எல்லாம் முயற்சிகள்லாம் எடுக்காதீங்கடா அப்படின்றாரு கீட்ஸ். எ போயம் பிகின்ஸ் இன் டிலைட் பட் எண்ட்ஸ் இன் விஸ்டம் என்றார். ஒரு கவிதை என்பது ஃப்ராஸ்ட் பேசுகிற மிக அற்புதமான அமெரிக்க கவிஞரான அற்புதமான கருத்து அது. அது வந்து ஒரு மகிழ்ச்சியில் தொடங்கி ஞானத்தில் முடியுது அப்படின்றார். சொல்கிறாரு, கால் இட் அஸ் த ரிதமிக்கல் கிரியேஷன் ஆஃப் பியூட்டி என்றார். இந்த தாள நயங்களுடன் இசை ஒளியோட நயங்களுடன் கூடிய பியூட்டி, அழகு என்பது தான் கவிதை. எட்கர் ஆலன் போ சொல்கிறார், அமெரிக்க கவிஞர். சரி, இது என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். இப்போ டெனிசனுடைய ப்ரூக்கில் இந்த ரிதமிக்கல் அந்த கிரியேஷன் ஆஃப் பியூட்டி எப்படி தீட்டிருக்கான் பாருங்கள். ஒரு ஓடை போகிறது, அந்த ஓடையின் போகிற அது போய் வளைந்து நெளிந்து வேகமாக திடீர்னு ஒரு இடத்துல அப்படி ஒரு சுற்றி டக்குன்னு ஒரு பாய்ச்சலில் பாயுது இல்லைங்களா. இது வந்து தன்னுடைய கவிதையில் அதே ஸ்டைலில் எழுதுறது, அதெல்லாம் நம்மளால் முடியவே முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் டெனிசனுக்கு இருந்திருக்கு. அது சொல்கிறார் பாருங்கள், I slip by sight, I gloom my glance among my skimming swallows. I make the netted sunbeam dance,
loiter around the grasses and out again I curve and flow to the brimming river. For men may come and men may go, but I go on forever. இந்த கவிதை I slip by slide, I glue my glance among my swimming swallows. இந்த ஓடை போகிற அதே ஸ்டைலில் அது பாடுறான். என்ன ரிதம் பாருங்கள். இதுதான் போயட்ரி. இதுதான் ரிதமிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பியூட்டின்னு சொல்கிறாரு மேத்யூ அர்னால்டு. அவர் அதை என்ன பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுறான் பாரு. இட் இஸ் த கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப். வாழ்க்கையை பற்றிய விமர்சனம் அது. கவிதை என்பது வாழ்க்கையை பற்றிய விமர்சனம். கவர்ன் பை த லாஸ் ஆஃப் பொய்ட்ரிக் அண்ட் ட்ரூத். பொய்ட்ரிக் ட்ரூத் அண்ட் பொய்ட்ரிக் ஜஸ்டிஸ். இதை வைத்து கொண்டு வாழ்க்கையை விவரிக்கக்கூடிய தன்மை என்பது பொயட்ரி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதை. ஐ wandered lonely as a cloud that floats on high over worlds and hills. When all at once I saw a crowd, a host of gold and daffodils, beside the lake beneath the tree, fluttering and dancing in the breeze. இது நீங்கள் அந்த வேர்ட்ஸுடைய இந்த கவிதைக்குள்ளே போனீங்கன்னா ஆச்சரியமான வாழ்வியல் அந்த சூழலை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஒரு தூரத்தில் பார்க்குறாரு, ஒரு வாண்டர் லைக் லோன், ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு மேகத்துண்டு போல் அப்படியே பள்ளத்தாக்குலேயும் மலைகள்லேயும் அப்படியே அந்த மேகம் போயிட்டுருக்கிற போல் அவர் போகிறார். போயிட்டு இருக்கும்போது அற்புதமான ஒரு நீரோடையை பார்க்குறாரு. அதுக்கு பக்கத்தில் மரங்கள் இருக்குது. அதில் ஒட்டினா மாதிரி இந்த டாஃபடில்ஸ் மலர் இனங்கள் ஒரு வரிசையான நட்சத்திர கூட்டத்தை போல் நீண்ட வரிசையில் இருக்குது. இதை பார்க்குற இந்த மனம் அவருக்கு அப்படியே ஈர்க்குது. அதே அளவிற்கு ஈர்க்கக்கூடிய முயற்சியை அந்த தண்ணீரும் செய்துன்றார். கிளிஸ்னிங் ஆஃப் வாட்டர்ஸ். அந்த வாட்டரில் தண்ணி ஒளி பட்டு அது மினுமினுக்குது, அதனுடைய அலைகளும் அசையுது. இந்த டாஃபடில்ஸும் அந்த ஃப்ளட்டரிங் என்பது அசைகிறது, படபடன்னு பறக்கிறது, அந்த இதழ்கள் பறக்கிறது. இப்படி ஒரு சூழல் போயிட்டுருக்கு. இதை அவர் அப்சர்வ் பண்ணிவிட்டு இவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதில் என்ன பயன் இருக்குது, இதில் இந்த ஒரு காட்சியில் என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய பயன் இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனையோடு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஏதோ ஒரு சமயத்தில் துயரமும் துக்கமும் வேதனையும் ஏதோ மன அழுத்தமும் மனையை நிறைய அப்படியே உட்காந்துருக்கார், தன்னுடைய இதில் சாஞ்சிட்டு இருக்கிறார் படுக்கையில். அப்போ இந்த நினைவுகள் வருது. அதுதான் சாலிட்டரி பிளிஸ்னஸ் என்றார். நான் தனிமையினுடைய இன்பம் என்பது அப்போ அந்த நினைவை அதை கொண்டுட்டு வந்து வாழ்க்கையினுடைய வெறுமையை நிரப்பக்கூடியது இந்த உணர்வு, இந்த காட்சி, இந்த இயற்கை தந்த காட்சி அப்படின்னு எழுதுகிறார். இதுதான் கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப். இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வாட்டர் எவ்ரிவேர் நாட் ஏ டிராப்ட். ஆன்ஷியன்ட் மெரினரில் கூல்ட்ரிட்ஜ் எழுதுறாரு இல்லைங்களா. கப்பலில் போகிற எங்கே பார்த்தாலும் தண்ணீராக இருக்குது, ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு. இது மாதிரி வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு நிறைய ஏற்படுத்தி இருக்குது நமக்கு. ஸோ கவிதை என்பது எமோஷன் டிகலெக்டட் இன் ட்ராங்குலிட்டின்றார். இது போன்ற நிறைய விஷயம் இருக்குது. இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஒரு 2 முக்கியமான செய்தி சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். இந்த தேடல் என்பது ஆங்கிலேயனுக்கு எப்போவுமே மிக அதிகமாக உண்டு. அது என்னன்னு சொன்னால், அவன் இந்த இது மாதிரிலாம் விவரமாக பேசிட்டு அப்படியே முடிச்சிடல. அவன் கவிதைக்கு என்ன தான் டெஃபினிஷன்ட்டு அவன் என்ன பண்ணான், ஃபோரம் மேகசின் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். பெஸ்ட்டு டெஃபினிஷன்ஸுக்கு இப்போ கேஷ் ப்ரைஸஸ் உண்டு அப்படின்ட்டு போடுறான். மேகசினில் வெளியான உடனே அதுக்கு 288 டெஃபினேஷன்ஸ்க்கு உள்ளே கொடுக்குறானுங்க. அதில் 2 செலக்ஷன் பண்ணி அந்த 2 அவன் அனௌன்ஸ் பண்ணுறான். ஃபோரம் மேகசின்ஸ் அனௌன்ஸ் பண்ணுது பெஸ்ட்டு கவிதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதனுடைய விஷயம் என்னன்னு சொன்னால், அவனுடைய தேடல் எப்படி இருக்குதுன்றது தான் முக்கியம். எப்படி ஆங்கிலேயனுடைய தேடல். இதுக்கு அடுத்தது அதனுடைய என்சைக்ளோபீடியா, அதிலிருந்து ஒரு மிக கிரிப்ஸான 2-3 விஷயங்களை எடுத்து இதுதான் பொயட்ரி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறான். இந்த கவிதைக்கும் வரலாறுக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஸ். இந்த வரலாறு என்பது விஷயத்தை அப்படியே பதியக்கூடியது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மையை பார்க்கக்கூடியது, அதை நுணுக்கமாக எடுத்து நமக்கு சொல்லுவது கவிதை என்பது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம பார்க்கணும். இயற்கையிடமிருந்து எளிய மானுட வாழ்க்கையிடமிருந்து நம்பிக்கையை அளிப்பது, நம்பிக்கையை பெறுவது, அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் கவிதை. இது ஆங்கில இலக்கியத்தினுடைய மிக அற்புதமான ஒரு பயன்பாட்டில் நம்ம அதை பார்க்குறோம். இதில் என்னென்னா, நீங்கள் கவிஞர்களுடைய அதாவது படிக்கணும். ஒரு எழுத்தாளனுடைய அந்த ஆங்கிலத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த கவிஞர்களுக்கு என்ன நினைக்கிறாங்களா, அந்த சொற்களை அப்படியே நீங்கள் படித்து பார்க்கணும். எந்த அளவுக்கு வாய் விட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கவிதை அதனுடைய அழகு உங்களுக்கு கூடும் என்பது அவர்களுடைய கருத்து. இது இன்னும் நிறைய நம்ம அதில் விமர்சனமாக நம்ம பேச முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த அளவிற்கு ஒரு ஆங்கில கவிதையின் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரணும்ட்டு ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துருக்குறேன். ஒரு பேட்ச் ஒர்க் தான் இது. நீங்கள் நிறைய இது போன்ற தேடலுடன் நிறைய கவிதையை படிங்க. நீங்கள் எல்லா கவிதைகள்லையும் எளிமையான, இப்போ லாங் ஃபெலோ எளிமையான கவிதைகளில் தொடங்கி, டெனிசனுடைய கவிதைகள் தொடங்கி இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா கடைசியாக தான் நீங்கள் மில்டன் கிட்டலாம் போக முடியும்.
மில்டனுடைய அந்த சிந்தனைக்கு உள்ளெல்லாம் நுழையணும்னு சொன்னால் அதிகமான இன்சைட் வேணும். ஒரே ஒரு கேள்வி, பெண்கள் தினத்தில் எல்லாரும் பெண்களை பற்றி மிக சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு அற்புதமான கேள்வியை எழுப்புகிற அந்த கேள்வியை நீங்கள் சிந்திக்கணுட்டு உங்களுக்கு எழுப்பி நான் இது விடைபெற விரும்புகிறேன். என்ன சொல்கிறேன் மில்டன் அப்படின்னா, பாருங்கள், அந்த லூசிஃபர் வந்து ஏமாத்துறான். வாங்கி அந்த ஆப்பிளை சாப்பிட்டது, அந்த பேச்சை கேட்டு, அந்த சாத்தானின் பேச்சை கேட்டு ஏமாந்ததெல்லாம் பெண்ணு தான். அதில் அவனுக்கு ஆதாம் எந்த தப்புமே பண்ணல. அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். கடவுள் சொல்லிட்டாரு, இது டோன்ட் டச் த ஃபர்பிடன் ஃப்ரூட், விளக்கப்பட்ட கனியை தொடாதன்னாரு. நான் தொடாமல் இருந்தேன். ஆனால் நான் வரும்பொழுது இவன் கொடுக்குறான். இவன் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நீ சாப்பிடுன்றப்ப அவன் ஒரு செகண்ட் யோசிக்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஆதாம் மட்டும் அந்த கனியை நான் புசிக்க மாட்டேன், கடவுள் எனக்கு அந்த ஆர்டர்ஸை கொடுத்துருக்காரு, அவருடைய வார்த்தையை மீற மாட்டேன் அப்படின்னு போயிருந்தானா ஏவாளுடைய நிலைமை என்ன? அவன் ஏன் வந்து அந்த போனால் போதுன்னு சொல்லிட்டு அவனும் அந்த தப்புக்கு உடன்படுறான். இதுதான் முக்கியமான கேள்வி. அதுதான் இந்த உலகத்தில் முதலாக ஒரு பெண்ணிற்காக ஆண் செய்த மாபெரும் தியாகம். அது ஆதாம் செய்த மாபெரும் தியாகம் தான். ஏவாள் கூட சரி அவள் தப்பு பண்ணிட்டா, அவள் என்ன கஷ்டப்படலாம், அவள் கூட சேர்ந்தே நம்ம கஷ்டப்படலாம் அப்படின்ற முடிவை எடுத்தானே. இதுதான் இலக்கியம். வாழ்வை அப்படி புரட்டி போட்டு சிந்தனையோட நற்பண்புகளை வளர்க்கக்கூடிய செயலை இலக்கிய மாற்றம் என்று தெரிவித்துக்கொண்டு அன்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய தலைப்பு, இன்றைய சூழலில் மக்களுக்கு தேவை சிரிப்பும் சிந்தனையும். மனம் பிணம் போல கனமாக இருக்கக்கூடாது, புண்போல ரணமாக இருக்கக்கூடாது. மயிலிறகு போல, குயில் குரல் போல, மாலை வெயில் போல மென்மையாக உண்மையாக இருக்க வேண்டும். மனம் வீசும் மலர்களைப் போல மனம் வீச வேண்டும், குணம் பேச வேண்டும். மனம் தினம் தினம் சுதந்திர தினம் கொண்டாடுவது போல, மனம் தினம் தினம் சுதந்திர தினம் கொண்டாடுவது போல, மனம் தினம் தினம் பிறந்த தினம் கொண்டாடுவது போல இருந்தால்தான் சோலை வனத்தில் சுற்றி திரியும், இல்லையேல் பாலை வனத்தில் பற்றி எரியும். மனம் சினம் என்னும் சிறைக்குள்ளே சிக்கிக் கொள்ளக்கூடாது. மனம் பணம் என்னும் இருட்டறையில் பதுங்கிக் கொள்ளக்கூடாது. மனம் என்னும் கொடி கம்பத்தில் தான் குணம் என்னும் தேசிய கொடி பறக்க வேண்டும். அன்பு சிரிப்புதான் அசோக சக்கரம், அன்பு சிரிப்புதான் அசோக சக்கரம். நீதி முன்னால் ஆ சேர்த்தால் அநீதி, சோகத்தின் முன்னால் ஆ சேர்த்தால் அசோகம். எனவே சோகமற்ற அன்பு சிரிப்புதான் அசோக சக்கரம். மனம் சித்ரா பௌர்ணமி போல் சிரிக்க வேண்டும். மனம் சித்ரா பௌர்ணமி போல் சிரிக்க வேண்டும். அமாவாசையை போல் கருப்பாக வெறுப்பாக காட்சியளிக்க கூடாது. மனம் அடுத்தவர்களால் அமாவாசை ஆக்கப்பட்டாலும், மனம் அடுத்தவர்களால் அமாவாசையால் ஆக்கப்பட்டாலும் அல்லல் படக்கூடாது. கருப்பு அமாவாசையை பயன்படுத்தி கவலைகளுக்கு கருப்பு கொடி காட்டி களிப்படைய வேண்டும். வெள்ளை சிரிப்பு என்னும் வெள்ளை நிலா மகிழ்ச்சிக்கு கொள்ள வெள்ளை கொடி காட்டுகின்றது. வெள்ளை பற்கள் தெரிய சிரித்தால்தான் முகம் கொள்ளை அழகு. கொள்ளை அழகை கொள்ளை போக விடலாமா? கொள்ளை அழகை கொள்ளை போக விடலாமா? கவலை கரையான் அரிக்க விடலாமா? கவலை கரையான் அரிக்க விடலாமா? சிரிக்காமல் இருந்தால் பற்கள் பாசி படர்ந்துவிடும். சிரிக்காமல் இருந்தால் பாசி படர்ந்துவிடும். சிரிக்காமல் உதடுகளுக்கு உள்தாழ்பால் போடக்கூடாது. பகலில் சிரிப்பது முல்லை சிரிப்பு, பகலில் சிரிப்பது முல்லை சிரிப்பு, இரவில் சிரிப்பது அள்ளி சிரிப்பு. அள்ளி சிரிப்பையும் முல்லை சிரிப்பையும் அள்ளி வைக்காமல் தள்ளி வைக்கலாமா? பல்லி விழுந்த உணவு போல பற்கள் விழுந்தாலும் விழுந்துவிடும். பொக்கை வாய் சிரிப்பு சக்கையை போல சாரி இருக்காது. கள்ளத்தனமாக உள்ளத்தை கைப்பற்றிய கவலை ஒட்டடைகளுக்கு சிரிப்புதான் ஒட்டடை குச்சி. சிரிக்க தெரிந்தவர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள், சிரிக்க தெரிந்தவர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள். ஐந்தறிவு உயிரினங்கள் சிரிக்காது. ஐந்தறிவு உயிரினங்கள் சிரிக்காது, சிந்திக்காது. ஆறாவது அறிவின் ஆதார அட்டைதான்.
ஆறாவது அறிவின் ஆதார் அட்டை தான் சிரிப்பு. அட்டை இல்லாதவன் கதி அதோ கதி. ஆதார அட்டை இல்லாதவன், நாமம் இல்லாத பெருமாள் கோயில், திருநீறு இல்லாத சிவன் கோயில், காவி வேட்டி இல்லாத முருகன் கோயில், கருப்பு வேட்டி இல்லாத ஐயப்பன் கோவில். சுவையில் சிறந்த சுவை நகைச்சுவை. நகையில் சிறந்த நகை புன்னகை. தொகையின்றி வாங்கும் நகையே புன்னகை. பொன்னகை பொறாமை வளர்க்கும், புன்னகை உறவை வளர்க்கும், நட்பை வளர்க்கும். பகட்டு நகை பகையை வளர்க்கும், உதட்டு நகை பகையை அழிக்கும். சிரிப்பில் கஞ்சனாக இருக்கக்கூடாது, கர்ணனாக இருக்க வேண்டும். பாரி வள்ளலை போல சிரிப்பை வாரி வழங்க வேண்டும். துன்பம் வரும்போது சிரிக்கச் சொன்னார் திருவள்ளுவர். ஏனென்றால் துன்பத்திற்கு துன்பமே வரவேற்பறை, துன்பத்திற்கு இன்பமே வழி அனுப்புவரை. துன்பத்தை கண்டு இன்பம் அடைந்தால் வரவேற்கப்படாத விருந்தாளிகள் வந்த வழியே திரும்பி விடுவார்கள். அதனால் துன்பம் வரும்போது சிரிக்கச் சொன்னார் திருவள்ளுவர். சின்னமேடு வேகத்தடை, சின்ன சிரிப்பு சோகத்தடை. சிரித்து மயக்கினால் என்பது ஒரு சிங்கார வாசகம். சிரிப்பு ஒரு மயக்க மருந்து. சிரிப்பு என்னும் மயக்க மருந்தை கொடுத்துதான் அற்ப கவலையை அகற்ற வேண்டும். சிரித்து கழுத்தறுப்பான் என்பது சின்ன வாசகம். கழுத்தை அறுக்கும் கத்தியாக பயனுள்ள சிரிப்பை பயன்படுத்தக்கூடாது. கழுத்தில் மின்னும் தாலியாக பயன்படுத்த வேண்டும். உள்ள சிரிப்பில் கள்ளச்சிரிப்பு, நல்ல சிரிப்பு. 2 கள்ளச்சிரிப்பை கழற்றி விட வேண்டும், நல்ல சிரிப்பை சுழற்றி விட வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு தந்த மாவட்ட நூலக அலுவலகத்திற்கும் டிஎல்ஓ மற்றும் நூலகர் அனைவருக்கும் என்னுடைய மாவட்டத்திற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். உரிமைக்காக, உணர்வுக்காக, கொள்கைக்காக, வாழ்க்கைக்காக, கல்விக்காக போராடுபவர்களை நாம் போராளி என்றால் தோழர்களே, இந்த உலகில் மிக மகத்துவமான போராளிகள் இருக்கக்கூடியவர்கள் எழுத்தாளர்கள் மட்டுமே. காரணம், அவர்களுடைய எழுத்துக்கள் தான் இன்றைய விடிதலாகவும், இன்றைய எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் தான் நாளைய விடியலாகவும் இருக்கிறது. நான் ஆசிரியனாக மாணவர்களுக்கு கற்பிக்க பல நூற்களை படிக்க இந்த உலகத்தின் உண்மைகளையும் அபத்தங்களையும் அதை ஒளித்து வைத்த அசுத்தங்களையும் இந்த உலகம் கண்முன்னே காட்சியளித்தது. இந்த காட்சியினை மறைக்க இங்கே சிலர், இங்கே இல்லை, இங்கே இந்தியாவில் சிலர் கல்வியை தடுக்கவும், கல்வி அறிவில்லாத ஒரு மனிதர்களாக மாற்றவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்றே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சூரியனை மேற்கே தள்ளி இருளில் நாட்டை முழுகடித்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், அடுத்த நாள் காலையில் அது கிழக்கே மிக 10 மடங்கு இல்லை 100 மடங்கு பலத்தோடு உதிக்கும் என்று கூறுகிறேன். நான் கூறியது சூரியனை குறிப்பு, நீங்கள் வேறு எடுத்துக்கொள்ள வேண்டாம். வானில் செல்லக்கூடிய சூரியனை. கல்வி என்பது நாம் இன்று தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறோம். நான் சார் 10 100 மார்க் எடுத்துகிட்டு நல்ல வேலையில் போய் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அதில் பெறது தான் கல்வியா? உண்மையில் அது இல்லை. அது இன்றைக்கு தேவையும் இல்லை. நல்ல மனிதனாக, நல்ல குணங்களோடு, நல்ல நற்செயலோடு, நற்சிந்தனையோடு, மனித நேயத்தோடு நாம் வாழ நாம் கல்வியோடு சேர்ந்து பல புத்தகங்களை படிக்க வேண்டி இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு தேவையான கல்வியும் கூட. அது சரி சார், புத்தகங்களை எதுக்கு சார் படிக்கணும், எதுக்கங்கைய படிக்கணும்? மறந்து விடாதீர்கள். புத்தகம் என்பது நம் கண்ணாடியினை போன்றது. நம்மை சுற்றி இருக்கும் பல விஷயங்களை அது அழகாகவும் தொன்மையாகவும் உண்மையாகவும் பளிச்சிட வைக்கும் வகையில் காண்பிக்கும். அந்த உண்மை என்ன என்பதை நான் பின்வரும் சொல்லி கூறுகிறேன். மனிதர்களிடம் உரையாடுவதை விட நான் புத்தகங்களிடம் உரையாடுவதை நான் விருப்பமாக கொண்டவன். மன்னிக்க வேண்டும், என் குடும்பங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா மனிதர்களை விட புத்தகங்கள் நல்ல அறிவினையும் அறிவுச்சார் சிந்தனைகள் தரக்கூடியது என்று நான் நம்பக்கூடியவன். அப்படி உரையாடும் போது நான் புத்தகம் ஒன்று கேட்டேன். டேய், உன்னை ஏன்டா நான் படிக்கணும்? ஏன்னா உன்னால் என்ன பண்ண முடியும், நீ என்ன செஞ்சிருவ சமுதாயத்துக்கு கேட்டப்போ அந்த புத்தகம் திரும்பி என்னிடம் சொன்னது, என்ன செய்திட முடியாது என்று. உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் என்னிடம் பதில் உண்டு, நீ கேள் என்று கூறியது. அப்படியா? நம்ம தான் கர்வமிக்கவங்களாச்சே, விபரத்தை சொல்லவே தேவையில்லை.
அப்படி என்னன்னு செஞ்சிருவ சொல்லி கேட்டேன். சரி வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கை எத்தகையது என்று கேட்டேன். அந்த புத்தகம், ஒரு புத்தகத்தை எடுத்து என் கையில் கொடுத்தது. அந்த புத்தகத்தின் பெயர் வெயிட்டிங் ஃபார் காட் அவுட் எனக்கூடியது. எழுதியது சாமுவேல் பெக்கெட். அது அவார்டு வாங்கியது, நோபல் பிரைஸ் அவார்டு கூட வாங்கியது அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் படிக்கும்பொழுது நான் புரிந்து கொண்டேன், தோழர்களே, நான் சொல்லக்கூடிய வரிகளை மிக 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 முக்கியமானது மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். அவள் அந்த பிறப்பை பற்றி அவன் வர்ணிக்கிறான். ஷி கேவ் பர்த் ஆஸ்ட்ராய்ட் ஆஃப் கிரேவ். அதாவது ஒரு பெண்ணானவள் ஒரு சவப்பெட்டியின் இடையே இரு பக்கமும் காலை வைத்து கொண்டு பாதி அமர்ந்தபடி குழந்தையை பெற்றெடுக்கிறாள். லைட் கிளிப்ஸ் ஒன் தென் ஆல் டார்க் அகெயின். அப்படி அந்த கருவிலிருந்து கீழே விழக்கூடிய அந்த குழந்தை நேராக கல்லறை நோக்கி செல்கிறது. அந்த செல்லக்கூடிய அந்த ஒரு நொடிதான் வாழ்க்கை. தோழர்களே, நண்பர்களே, நாம் ஒவ்வொரு நொடியையும் நாம் எப்படி செலவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று எண்ணி பாருங்கள். அந்த புத்தகத்தை படித்த பின் நான் ஒவ்வொரு நொடியையும் நான் மிகவும் மரியாதையாகவும் மிகவும் உன்னதமாகவும் நான் அதை கடந்து செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் அதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, அடுத்தது கேட்டேன். சரி, மக்கள் ஏன் ஒரு பக்கம் அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, ஒரு பக்கம் பிறக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இறக்குறாங்க, என்னடா இதுன்னு அந்த புத்தகத்திடம் கேட்டேன். அதுக்கு அந்த புத்தகம் சொல்லிச்சு, நீ அதே புத்தகத்தில் 65வது பக்கத்தில் போய் பாரு, உனக்கான பதில் இருக்குன்னு சொல்லிச்சு. நண்பர்களே, நான் படித்தேன் அந்த புத்தகத்தை. அதே 60 பக்கத்தில் ஒரு வரி இருந்தது, டியர்ஸ் இன் த யூனிவர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவல் குவாலிட்டி. இந்த பிரபஞ்சத்தில் கண்ணீர் என்பது உலகம் முழுக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்து இருக்கிறது. when someone stops somewhere someone starts. ஒரு பக்கம் ஒரு கண்ணீர், மனிதனின் கண்ணீர் நிற்கும் பொழுது மறுபக்கம் இன்னொருவனின் கண்ணீர் தொடங்குகிறது. தோழர்களே, அந்த கண்ணீரை எடுத்துவிட்டு நீங்கள் பிறப்பை போட்டு பாருங்கள், பொருள் தரும். இறப்பை போட்டு பாருங்கள், பொருள் தரும். என்ன உங்களுக்கு அத்தனை மகிழ்ச்சியோ துன்பமா கேள்வி, அத்தனை கேள்விக்கு பதில் போட்டு பாருங்கள், ஒரு மிக அற்புதமான பொருள் தரக்கூடியது. இதுதான் ஐயா புத்தகம். இத்தகைய புத்தகத்தை நாம் வாசிப்பதை நாம் மறந்துவிட்டோம். சரி, நான் உள்ளே செல்கிறேன். சரி, அடுத்த கேள்வி கேட்குறேன் அந்த புத்தகத்தை. நான் சரி சொல்லிட்டேன். ஏன்னா மக்கள் எல்லாம் பாலியெல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க. நான் ஆண்கள் பெண்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள், பெண்கள் ஆண்கள் உயர்ந்தான்னு சொல்கிறோமே என்று யார் சிறந்தவர்கள் கேட்கும் பொழுது, நீ யார் சிறந்தவன் என்று தெரிறதுக்கு முன்னாடி நீ போய் இந்த ரெண்டுத்துலேயும் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு பாலினம் இருக்காங்க, அவங்கள பற்றி படின்னு சொல்லிச்சு. தோழர்களே, அந்த புத்தகம் என் கையில் கொடுத்து 2 புத்தகம். ஒன்றது மீ ஹிர்ஜா மீ லக்ஷ்மி, அது ஒரு தலைப்பு, அது புத்தகத்தின் பெயர். மற்றொரு புத்தகம் ஐ எம் வித்யா. நீங்கள் நம்பினால் நம்புங்கள், அந்த புத்தகம் 3ஆம் பாலினத்தலை பற்றிய ஒரு சிந்தனையையும் அதில் பற்றிய ஒரு உணர்வுகளையும் முற்றிலுமாய் மாற்றியது. உண்மை சொல்ல வேண்டும் என்றால், நாம் படும் கஷ்டங்களை விட, நாம் படும் துயரங்களை விட அவர்களின் துயரம் சொல்லடங்காத அளவுக்கு இருந்தது. ஔவையார் அழகாக கூறியிருப்பார் அவர்களோட பாடலில், எது அரிது எது கொடுமை. இந்த அரிதிலும் கொடுமையிலும் இல்லாத மிக வலிமையான இந்த சமூகத்தின் வழியோடு உணர்வின்றி, உயிரின்றி, வாழ்க்கையின்றி, அடையாளமின்றி தவிக்கும் இந்த மனிதர்களின் பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எடுத்து முடிச்சிருங்க ஐயா. நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு நான் வடிவேலுடைய வரியை நான் எப்பயுமே கோட் செய்த உலகம் தமாஷா. இன்றைக்கு நம் கல்வியின் நிலை, நம் அறிவின் நிலை எப்படி இருக்குதுன்னா, கண்ணதாசனா காளிதாசனா, பாரதியாரா பாரதிதாசனா? இது உண்மை. ஆனால் இப்படி நாம் குழப்பத்தில் இருக்க வைக்க தான் இங்கே பல பேர் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், பல பேர் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இதை நாம் முறியடிக்க வேண்டும். பாரதியாரோ பாரதிதாசனோ, கண்ணதாசனோ காளிதாசனோ, பெரியாரோ அம்பேத்கரோ, காமராஜரோ அண்ணாவோ யாராக இருந்தாலும் அவர்கள் நாம் படித்திருந்தால் நமக்கு ஏன் இந்த குழப்பம் வரப்போகுது? நம்மளை பற்றி ஏன் இந்த பிரிவினை வரப்போகுது? பிரிவினை சொல்லும் பொழுது நான் கேட்டேன், மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்களா, எல்லாரும் சரிசமமாக இருக்காங்கன்னு கேட்ட பொழுது அந்த புத்தகம் என் கையில் 2 புத்தகம் கொடுத்தது. ஒன்று ஜார்ஜ் ஆர்வெல் எழுதிய அனிமல் ஃபார்ம் என்ற புத்தகம். அதில் மிக அழகாக ஒரு வரி இருந்தது. தோழர்களே, இந்த வரியை நீங்கள் மறுபடியும் இந்த வரியை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஆல் ஆர் ஈக்குவல். இந்த உலகில் உள்ள அனைவரும் ஈக்குவல், சமம்தான். ஆனால் சம் ஆர் மோர் ஈக்குவல். ஆனால் ஒரு சிலர் இங்கே மோர் ஈக்குவல். அந்த சமநிலையை தாண்டி மேலே சிலர் இருக்காங்கப்பா. அதை சமநிலையை தாண்டி இருப்பவர்களை பற்றி தான் இன்றைக்கி அவ்வளோ படங்கள் வருது. வாழைன்னு கூறலாம், பரியரும் பெருமாள்னு சொல்லலாம், இந்த எண்ணற்ற படங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த அத்தனை படங்களிலும் எத்தனை படங்கள் நீங்கள் ஒன்றை இந்த பக்கம் வைத்து ஒரே புத்தகம் லிம்பாலே, சரண்குமார் லிம்பாலே எழுதிய அவுட்காஸ்ட் என்ற புத்தகத்தை இந்த பக்கம் வைத்தீங்கன்னா அதுக்கு சொல்லக்கூடிய உணர்வுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் எண்ணில் அடங்காதது.
ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரண்குமார்ல அது வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, அது சுயசரிதம். அவர் எழுதியிருப்பார், சின்ன வயசில் அவரும் அவங்களுடைய பெற்றோர்களும் சாணியை வந்து அள்ளி அதை துப்புரவு செய்கிறது அவங்க வேலை. அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தலையை அள்ளி தலையில் தூக்கி கொண்டு போகிறப்போ அந்த மழை வரும், மழையில் வந்து அந்த சாணி வந்து அப்படியே முகங்கள்லாம் வழிஞ்சு போகும். அப்படி வழியினப்போ சொல்லுவார், வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அந்த சாதத்தை எடுத்து சோறை எடுத்து வாயில் வைக்கிறப்போ அந்த சாணியோட வாசத்தோடு சேர்ந்து வாசம் அடிக்கொடிடுங்க வாசத்தோடு சேர்ந்த சோற்றம் உள்ள போகும் சொல்லியிருக்காரு. ஏண்டா நாம் மனிதர்களையும் மக்களிடம் இருக்கும் ஏற்றத்தாழ்வினையும் புரிந்து கொள்ள அவர்களின் உணர்வை உணர நமக்கு இருக்கும் ஒன்றே ஒன்று புத்தகங்கள் மட்டுமே. முதலில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு புதிய நூலை படிக்கும் பொழுது அது புதியதொரு உலகிற்கு கொண்டு செல்கிறது. அந்த உலகிற்கு அறியாமை என்ற இருளை நீக்கி அறிவொளி என்ற முற்போக்கு சிந்தனையை ஒளியினை கொண்டு செல்ல உதவுகிறது. கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், இன்றைய உலகம் எப்படி இருக்கின்றன, கதைகளை எல்லாம் உண்மையாகவும் உண்மைகளை எல்லாம் கதையாகவும் என்ன துடிக்கிறது, மாற்ற துடிக்கிறது. நண்பர்களே, நாளைய உலகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதற்கும் இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது என்பதற்கும் நேற்றைய உலகம் எப்படி இருந்தது என்பதற்கும் 3000 ஆண்டுகளுக்கு முன் நம்ம அப்படி வாழ்ந்தோம் என்பதற்கான பதில் புத்தகங்களில் மட்டுமே இருக்கிறது. நீங்கள் தலை குனிந்து படித்தால் நாளை நமது சமுதாயம், நமது மனித நேயம் தலை நிமிர்ந்து வாழும் என்று கூறி படியுங்கள், புத்தகத்தை வாசியுங்கள், படித்ததை பிறகு கூறுங்கள் என்று கூறி விடைபெறி நன்றி, வணக்கம். ஹலோ. விழுப்புரம் 3வது புத்தக திருவிழாவை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு அரசு, விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நூலகத்துறை நண்பர்கள், வாசகர்கள், விழுப்புரம் மாவட்ட படைப்பாளர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பில் பணிவான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் போல நான் பேசுவதற்கு முன்பாக இந்த ஒரு கொட்டேஷனை பேசி துவங்குவதுதான் வழக்கம். உலக புகழ்பெற்ற கல்வியாளரான பாவ்லோ ஃபெரேரா அவர்கள் அடிக்கடி சொல்வதைப் போல, ரீடிங் இஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. வாசிப்பு என்பது ஒரு அரசியல் செயல்பாடு. நீங்கள் வாசிக்கக்கூடிய படைப்பு என்பது உங்களை தொந்தரவுக்குள்ளாக்காமல் உங்களை நல்லபடியாக தூங்க வைக்கிறது. அன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது ஒரு நல்ல படைப்பும் அல்ல, அது ஒரு நல்ல வாசிப்பும் அல்ல. எந்த ஒரு வாசிப்பும் சமூக அசைவியக்கத்தை இருக்கக்கூடிய அசமத்துவத்தை சரி செய்வதற்கான ஒரு சமத்துவ சமூகத்தை நோக்கி ஒரு மானிடனை தள்ளுவதற்கான வாசிப்பாகத்தான் இருக்க முடியும். அதுதான் படைப்பாகவும் இருக்க முடியும். அந்த வகையில் நம் காலத்தில் வாழ்ந்து மறைந்த பாலஸ்தீன கவிஞன் மஹ்மூத் தர்வேஷ் அவர்களின் மிக முக்கியமான ஒரு கவிதையை நான் இங்கே வாசிக்க விரும்புகிறேன். பாலஸ்தீனம் என்பது அங்கே நிகழும் அரசியல் சூழல் நம்ம எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 1948 இன்று வரைக்கும் 77 ஆண்டுகளாக ஒரு ஆக்கிரமிப்பு பிரதேசமாக பாலஸ்தீனம் நிகழ்கிறது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் ஆகிய நாடுகளை கூட்டணி சேர்ந்து கொண்டு பொருள் உதவி, இராணுவ உதவி, இது இல்லாமல் மற்ற பல மறைமுக உதவிகள்லாம் செய்து கிட்டத்தட்ட 77 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாட்டை சின்னாபன்னமாக்கி அந்த மக்களை படுகொலை செய்து அவர்களின் வீடுகளை இடித்து அவர்களின் வாழ்வாதாரங்களை நிர்மூலமாக்கி மிக கொடூரமான ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கிறது. தற்பொழுதுதான் ஜனவரி 19ஆம் தேதி ஐநா சபையின் ஏற்பாட்டில் சமாதான ஒப்பந்தம் அமலுக்கு வந்து அங்கே அமைதி நிலவுகிறது. கிட்டத்தட்ட 73 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் அங்கே இஃப்தார் நோன்பு நடந்திருக்கிறது. அந்த ஒரு புகைப்படம் இணையத்தில் இருக்கிறது. இடிந்த கட்டட சிதலங்களுக்கு இடையே அந்த மக்கள் 1008 துயரங்களுக்கு இடையே அத்தனை லட்சமான இழப்புகளுக்கு இடையே வாழ்வு என்பது நம்பிக்கையானது, வாழ்வு என்பது கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு பிடிப்பை கொடுக்கக்கூடியது. போராட்டம் மட்டும்தான் இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் முதன்மையானது என்பதை நமக்கு உரைக்கும் வகையில் அந்த கட்டிட சிதிலங்களுக்கு இடையில் அவர்கள் இஃப்தார் நோன்பை கொண்டாடினார்கள். மஹ்மூத் தர்வேஷ் என்பவர் பாலஸ்தீன கவிஞர்களில் முதன்மையானவர். இன்றைக்கும் அவருடைய ஐடென்டி கார்டு என்ற கவிதை தமிழில் பாலஸ்தீனத்தில் மிக முக்கியமான ஒரு போராட்ட கருவியாகவே அந்த மக்கள் பயன்படுகிறார்கள். அந்த வகையில் இந்த மேடையில் அந்த ஐடென்டி கார்டு என்ற கவிதையின் தமிழ் மொழிபெயர்ப்பை உங்கள் முன்னால் வாசிக்க விரும்புகிறேன். எழுதிக்கொள் இதனை, நான் ஓர் அராபியன், எனது அட்டையின் இலக்கம் 50,000, 8 குழந்தைகள் உள்ளனர் எனக்கு, 9வது அடுத்த கோடையில் கோபமா உனக்கு. எழுதிக்கொள் இதனை, நான் ஓர் அராபியன், தொழிலாளருடன் கற்கள் உடைக்கிறேன்,
கற்பாறைகளை கசக்கி பிழிகிறேன். எனது 8 குழந்தைகளுக்கும் ரொட்டி துண்டினை பெறுவதற்காக, புத்தகம் ஒன்றை பெறுவதற்காக. ஆயினும் கருணை கேட்டு நான் இறந்திட மாட்டேன். உன் அதிகாரத்தின் ஆளுகையின் கீழ் முழந்தாளிட்டு நான் பணிந்திட மாட்டேன். கோபமா உனக்கு? எழுதிக்கொள் இதனை, நான் ஓர் அராபியன், போர் புகழ் அற்ற ஒருவனே நான். மூர்க்க உலகில் நிலைபேருடையவன், கோபச் சூழலில் அனைத்தும் இயங்கும் ஒரு நாட்டின் புதல்வன். காலம் பிறக்க முன் யுகம் உதயமாக, காலம் பிறக்கும் முன் யுகங்கள் உதயமாக முன், சைப்ரஸ் மரங்களுக்கும் ஓலிவ் மரங்களுக்கும் முன், கிளைகள் முதிர்ச்சியடைய முன் ஆழச் சென்றன எனது வேர்கள். எனது தகப்பன் ஓர் எளிய உழவன், குளவழி அற்ற உழவன் என் பாட்டன். எனது வீடு ஓர் வைக்கோல் குடிசை, பட்டங்கள் அற்ற வெறும் பெயர் எனது. எழுதிக்கொள் இதனை, நான் ஓர் அராபியன். எனது தலைமுடி மிகவும் கருப்பு, எனது கண்கள் மண்ணிறமானவை. எனது அரபு தலையாணி அதை தொடுவோரின் கைகளை பிராண்டும். எனது விலாசம் மறக்கப்பட்ட ஒரு தூரத்து கிராமம். அதன் தெருக்களுக்கு பெயர்கள் இல்லை. அதன் மக்கள் வயல்களில் உழுவோர், கல்லுடைக்கும் இடத்திலும் உழல்வோர். எழுதிக்கொள், நான் ஓர் அராபியன். என் முன்னோரின் திராட்சை வனத்தை திருடிக்கொண்டவன் நீ. நான் உழுத நிலத்தை, என் குழந்தைகளை திருடிக்கொண்டவன் நீ. எனக்கும் எனது போர்களுக்கும் நீ விட்டு வைத்தவை இப்பாறைகள் மட்டுமே. அனைத்துக்கும் மேலாக இதனையும் எழுது, யாரையும் நான் வெறுப்பவன் அல்ல, யாரையும் கொள்ளை அடித்தவன் அல்ல. ஆயினும் பட்டினி வருந்தும் போதிலே என்னை கொள்ளை அடித்தவன் தசையினை புசிப்பேன். கவனம், எனது பசியை அஞ்சி கவனமாயிருங்கள், எனது சினத்தை அஞ்சி கவனமாயிருங்கள். இந்த கவிதை பாலஸ்தீனத்தின் ஒரு போராட்ட கருவியாக இருந்தாலும் இந்த கவிதை என்பது ஒரு குறியீடு. இந்த கவிதையில் பாலஸ்தீனம் என்ற வார்த்தைக்கு பதிலாக மதத்தை போட்டால் இது அப்படியே காஷ்மீருக்கும் பொருந்தும். பாலஸ்தீனம் என்ற வார்த்தைக்கு பதிலாக நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்படும் தலித்துகளுக்கு போட்டால் இது தலித்துகளுக்கும் உதவும். கவிதை ஒரு ஆயுதம். வாய்ப்புக்கு நன்றி. பாவால் உலகை பாடிடுவேன், பாரின் நலமே நாடிடுவேன். நாவால் உயர்வே நாட்டினிலே, நாட்டம் நின்றே கூட்டிடுவேன். தேவா மருந்தாம் தமிழாலே, தேடி விருந்தாம் அமிழ்து ஆழ்வேன். பூவாம் மனதை பாரோடும், பூவாம் மனதை பாரோரும், புறமும் அகமும் தேர்வாரே. தமிழாம் மொழியாம் தன்னாலே, தனியாள் திறமும் என்னாலே, அமரும் அரியாசனத்தினிலே அழகாம் தமிழை ஏற்றிடுவேன். எமக்கே தொழிலே எழுத்தாகும், என்றும் உயிர் போல் அமுதாகும். தமக்கே என்று கருதாதார், தகைமை உடைய தமிழர்தாம். புவியில் புதுமை படைத்திடவே புலமை தந்தார் புதுமைதான். கவியில் சிறந்த கற்றாரும் கவலை போக்கும் படையாவார். தவிக்கும் மக்கள் தரணியிலே தலைமை ஏற்கச் செய்திடுவேன். குவித்தே எண்ணம் ஒரு முகமாய் குறிக்கோள் அடைய புறப்படுவேன். புலவர் நினைத்தால் பூமியிலே பொன்மை நீங்கிவிடுமென்றோ, மலரும் உலகம் நமதென்றே மனமே மகிழல் நமக்கன்றோ, நிலவும் வானும் போலன்றோ நிலைக்கும் இன்பம் இலக்கியமே. புலரும் பொழுதே புலவர்க்கே புரட்சி விருப்பம் புலப்படுமே. முத்தாம் பவள சொற்களே மூன்றாய் தமிழை முன்னெடுப்பேன். வித்தாம் தமிழின் வேரினையே வியந்தே ஊன்றச் செய்திடுவேன். சித்தம் முழுதும் சிதறல்கள், ஆம் சித்தம் முழுதும் எத்தனை சிதறல்கள். சிதறி இருந்தால் பயனுண்டோ, புத்தம் புதிய படைப்பாலே புவியை ஆள புறப்பாடை. புத்தகம் பற்றிய எனது கவிதை. சில பழக்க வழக்கங்கள் பழைய புத்தகங்களாய் மனமெனும் பரணில். அழகான புத்தகம் இயற்கை, அதனை அழிக்கும் புத்தகம் மனிதன். தவறான புத்தகம் சாதி, அதனை அச்சிடும் அரசியல் வியாதி. பிடிக்காத புத்தகம் வன்முறை, அதனை வளர்க்கும் புதிய தலைமுறை. ஏழைகளிடம் இல்லாத புத்தகம் ரூபாய் நோட்டு புத்தகம். ஏமாற்றுவோர் விரும்பும் புத்தகம் நாத்திகம், ஏமாறுவோர் விரும்பும் புத்தகம் ஆத்திகம். இலவசமாய் கொடுத்து இழந்தவைதான் எத்தனை புத்தகங்கள். அறிவுத்தாகம் உள்ளவர்களுக்கு கிழிந்த செய்தித்தாள்கள் கூட புத்தகமே. பணமே குறியாய் உள்ளவர்க்கு பக்கங்கள் எல்லாம் வெறும் தாளே. திறந்த புத்தகமாயிரு, தேரும் 1000 தொல்லைகள். மூடிய புத்தகம் போலிருந்தால் மூண்டிடும் முரண்கள் எப்பொழுதும்.
கடவுள் என்பதும் புத்தகமே. பக்கங்கள் புரட்டி முடியாது, நம்மை புரட்டி எடுத்துவிடும். கால புத்தகத்தின் நேர பக்கங்கள் கிழிந்து ஊடக காற்றில் அழிந்து வாடிப்போகின்றன வண்ண கண்மலர்கள். பள்ளிக்கூடம் புத்தகமாம், பக்கங்கள் மாணவர் கூட்டங்களாம். ஆசிரியர்கள் அட்டை என்றால் ஆத்திரம் அதனை கிழித்திடுமோ? மதிப்பெண் என்பது மதிப்புரையாம், நடத்தையில் மாற்றம் அணிந்துரையாம். கற்றல் அனுபவம் பொருளடக்கம், இடைநிற்றல் அதனில் பிழை அச்சு. மீண்டும் சேர்ந்தால் பிழை திருத்தம். நன்றி, வணக்கம்.